வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மேற்கத்திய நட்பு நாடுகளால் வழங்கப்பட்ட சில நீண்ட தூர ஏவுகணைகள் உக்ரைன் பயன்படுத்துவதற்கான முக்கிய தடையை ட்ரம்ப் நிர்வாகம் நீக்கியுள்ளது. இதனால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள இலக்குகள் மீது தாக்குதல்களை அதிகரிக்கவும் கிரெம்ளின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். உக்ரைன் போர் தொடர்பாக ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடைகளை அறிவித்ததை தொடர்ந்து சில நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கான முக்கிய தடையை ட்ரம்ப் நிர்வாகம் நீக்கியுள்ளது இங்குள்ள முக்கிய விஷயம். இதில் உள்ள மற்றொரு முக்கிய விஷயம், ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த தடை நீக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகள் அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகள் அல்ல. ரஷ்யாவின் பிரைன்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ஆலையை தாக்க உக்ரைன் பிரிட்டன் வழங்கிய பிரிட்டிஷ் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்டோம் ஷேடோ குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியது என்று உக்ரைனின் ஆயுதப்படைகளின் பொது ஊழியர்கள் சமூக ஊடகங்களில் அறிவித்தனர். தாக்குதல் நடத்தப்பட்ட ஆலை ரஷ்ய ராணுவத்திற்காக வெடிபொருட்கள் மற்றும் ராக்கெட் எரிபொருளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை. இந்த தாக்குதலில் ரஷ்ய வான் பாதுகாப்புகளை ஊடுருவி செல்ல ஒரு வெற்றிகரமான தாக்குதல் என்று உக்ரைன் கூறியது. ரஷ்யாவில் உக்ரைன் மேற்கத்திய தயாரிப்பு ஏவுகணையை பயன்படுத்த அனுமதிப்பதற்கான அமெரிக்க நடவடிக்கை பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் ரஷ்யாவின் பிரைன்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய ஆலையை தாக்க பிரிட்டிஷ் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்டோம் ஷேடோ குரூஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது தடை நீக்கத்தை உறுதி செய்கிறது. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய கேள்வி எழலாம். பிரிட்டிஷ் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்டோம் ஷேடோ குரூஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட அமெரிக்க அனுமதி ஏன் பெறப்பட வேண்டும் என்பதே அந்த கேள்வி. அதற்கு ஒரு பதில் உள்ளது. ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகள் அதன் இலக்கை துல்லியமாக தேர்ந்து தாக்க அமெரிக்க இலக்கு தரவை பயன்படுத்துகின்றது. அதாவது அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்ட பின் இலக்கை சென்றடைவதற்கு அமெரிக்க சிஸ்டம் வழிகாட்டுகிறது. அப்படி செய்வதால் உக்ரைன் ஸ்டோம் ஷேடோவை பயன்படுத்துவதை அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியும். எவ்வளவு நாட்களும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. ட்ரம்ப் அந்த தடையை தான் நீக்கியுள்ளார். அந்த தடை அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் போடப்பட்டது. ஜோ பைடனால் போடப்பட்ட தடையின்படி உக்ரைன் பிரிட்டிஷ் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்டோம் ஷேடோ குரூஸ் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய இலக்குகளை தாக்க முடியும். ஆனால் தாக்கப்படும் ரஷ்ய இலக்குகள் ஐநா சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உக்ரைனுக்குள் இருக்க வேண்டும். அதன் அர்த்தம் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ரஷ்ய ராணுவ இலக்குகளை தாக்க ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். 2014ஆம் ஆண்டு புட்டின் ஆக்கிரமித்த கிரிமியாவும் ஐநா சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உக்ரைனின் பகுதிதான். அதனால் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ இலக்குகளையும் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகள் மூலம் தாக்கலாம் என்பது ஜோ பைடனின் தியரி. இப்போது ட்ரம்பின் அனுமதி ரஷ்யாவுக்குள்ளும் தாக்கலாம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையாக அறிவிக்கப்படாத இது போன்ற தாக்குதல்களை அனுமதிப்பதற்கான அதிகாரம் சமீபத்தில் பென்டகோனில் உள்ள பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்திடமிருந்து ஐரோப்பாவின் உயர்மட்ட அமெரிக்க தளபதி ஜெனரல் அலெக்ஸ் கிரீன்விச்சிற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் உயர்மட்ட அமெரிக்க தளபதி ஜெனரல் அலெக்ஸ் கிரீன்விச் அவர் நேட்டோ தளபதியாகவும் பணியாற்றுகிறார். அக்டோபர் தொடக்கத்திலே போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கிரெம்ளினுக்கு அழுத்தம் கொடுக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முடிவு செய்ததுடன் இந்த மாற்றம் ஒத்துப்போனது. இதையடுத்து 1000 மைல்களுக்கு மேல் செல்லக்கூடிய அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட டொமஹாக் ஏவுகணைகளை அனுப்புவதற்கு அவர் ஒப்புதல் அளிப்பார் என்ற வாய்ப்புகளும் அடங்கும். அதன் பின்னர் ட்ரம்ப் அந்த திட்டத்தில் பின்வாங்கியுள்ளார். இருப்பினும் உக்ரைனிய விமானங்களிலிருந்து ஏவப்படும் மற்றும் 180 மைல்களுக்கு மேல் பயணிக்கக்கூடிய ஸ்டோம் ஷேடோவை பயன்படுத்தி உக்ரைன் மேலும் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். பெயர் வெளியிடாத வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இது ஒருபோதும் நடந்திருக்காத ஒரு போர். அதை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஒப்புக்கொண்டார். இப்போது ஜனாதிபதி ட்ரம்ப் அதை நிறுத்த முயற்சிக்கின்றார். நேட்டோ நட்பு நாடுகள் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வாங்க அனுமதிக்கும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒப்பந்தங்களையும் ஜனாதிபதி ட்ரம்ப் செய்துள்ளார். அதன்படி நேட்டோ நாடுகள் அமெரிக்க ஆயுதங்களை விலை கொடுத்து வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. தடை நீக்கம் பற்றிய தகவல் முதலில் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட பின்னர் சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் ரஷ்யாவின் ஆழத்தின் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனை அனுமதித்ததற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தது போலி செய்தி என்று பதிவிட்டார். அந்த ஏவுகணைகள் எங்கிருந்து வந்தாலும் அல்லது உக்ரைன் அவற்றை என்ன செய்தாலும் அமெரிக்காவுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் அமெரிக்கா அனுமதி கொடுக்காமல் உக்ரைன் ஸ்டோம் ஷேடோவை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த முடியாது. ஸ்டோம் ஷேடோ அதன் இலக்குகளை தாக்க துல்லியமான தகவல்களை பெற அமெரிக்க உளவுத்துறையை நம்பியுள்ளது. கடந்த வசந்த காலத்தில் ரஷ்யாவுக்குள் தாக்க ஸ்டோம் ஷேடோ நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதை மறுபரிசீலனை செய்யுமாறு உக்ரைன் வேண்டுகோள் விடுத்தது. ஆனால் அமெரிக்க அனுமதி கிடைக்கவில்லை. தாக்குதல்களை அங்கீகரிக்கும் அதிகாரம் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஐரோப்பிய கட்டளைக்கு மாற்றப்படும் வரை இந்த நோக்கத்திற்காக அப்படியொரு ஏவுகணைகள் ஏவும் பயன்படுத்தப்படவில்லை. தாக்குதல்களை அங்கீகரிக்கும் அதிகாரம் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஐரோப்பிய படைகளுக்கு மாற்றப்படும் வரை இந்த நோக்கத்திற்காக அப்படியொரு ஏவுகணைகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. உக்ரைனின் ஸ்டோம் ஷேடோ ஏவுகணையின் புதுப்பிக்கப்பட்ட பயன்பாடு போர்க்களத்தில் ஒரு மாற்றமாக இருக்காது.
அவை அமெரிக்க டொமஹாக்ஸை விட மிக குறுகிய தூர வீச்சை கொண்டுள்ளன. மேலும் ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இப்போது ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகள் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்த உதவுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தனது நிர்வாகத்தின் இறுதி நாட்களில் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளுக்கு எதிராக ஸ்டோம் ஷேடோ மற்றும் அட்டாக்ஸ் எனப்படும் அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப் போவதாக கூறினார். அனுமதி அளித்தாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. ஆனால் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பின்னர் அமெரிக்க ஏவுகணைகள் அல்லது அமெரிக்க இலக்கு தரவுகளை நம்பியிருக்கும் ஸ்டோம் ஷேடோ உட்பட பிற நாடுகளின் ஏவுகணைகளை பயன்படுத்தி எல்லை தாண்டிய தாக்குதல்களை அங்கீகரிப்பதற்கான மறு ஆய்வு நடைமுறையை பென்டகோன் அமைத்தது. இந்த பொறிமுறையின் கீழ் ரஷ்யாவை தாக்க உக்ரைன் மேற்கத்திய நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்த முடியுமா என்பது குறித்து பாதுகாப்பு செயலாளருக்கு இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் இருந்தது. அப்படியொரு தாக்குதல்களை அங்கீகரிப்பதற்கான அதிகாரம் ஐரோப்பிய கட்டளை தளத்திற்கு கொடுக்கப்படும் வரை சமீபத்தில் வரை எந்த தாக்குதல்களுக்கும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான உள்நாட்டு ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பல தாக்குதல்கள் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டது. குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட சில தாக்குதல்களுக்கு மட்டும் இலக்கு தரவை பகிர்ந்து கொள்ள ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். காரணம், ரஷ்யா உக்ரைனின் பொதுமக்களின் எரிசக்தி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. நேட்டோ செய்தி தொடர்பாளர் கர்னல் மார்டின் ஒலோனல் கூறிய போது, தற்போது அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட அனுமதியின்படி உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஆழமாக தாக்கும் திறனை பெற்றுள்ளது. இது கிரெம்லினின் அர்த்தமற்ற போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுகிறது, ரஷ்யாவின் பொருளாதாரத்தை சோர்வடைய செய்து வருகிறது மற்றும் புட்டினின் அர்த்தமற்ற போர் 1 மில்லியனுக்கும் அதிகமான ரஷ்யர்களை கொன்றது அல்லது காயப்படுத்தியுள்ளது என்று கூறினார். ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனுக்கு எங்கள் அனுமதி தேவையில்லை என்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டில் புட்டினுடன் 2வது உச்சி மாநாட்டை நடத்த ட்ரம்ப் கடந்த வாரம் ஆர்வம் தெரிவித்தார். ஆனால் இரு அரசாங்கங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் விரைவாக முறிந்தன. அப்படி ஒரு சந்திப்பு எனது பொன்னான நேரத்தை வீணடிக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்தார். ரூட்டை 1 மணி நேரம் சந்தித்து அமெரிக்க செனட் உறுப்பினர் அங்கஸ் கிங் டொமஹாக் ஏவுகணையை அனுப்புவது புட்டினுக்கு எதிராக உக்ரைனின் கையை பலப்படுத்தும் என்றாலும் உக்ரைன் தாக்கும் இலக்குகள் குறித்து அமெரிக்கா வேறு ஒரு கருத்தை வைத்திருக்க முடியும் என்று கூறினார். இலக்கு மீது நாம் சில கட்டுப்பாடுகளை கொண்டிருக்க முடிந்தால் அந்த ராணுவ வசதிகளை மட்டுமே குறிவைத்து உக்ரைன் மீதான தாக்குதலை ஆதரிக்கும் வசதிகளை மட்டுமே குறிவைக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். புட்டின் இந்த போரில் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை நம்ப வைப்பதில் இது ஒரு பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்று கிங் செய்தியாளர்களிடம் கூறினார். ஸ்டோம் ஷேடோ மீதான கட்டுப்பாடு நீக்குவதற்கான முடிவு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்த முன்பே எடுக்கப்பட்டது என்று இந்த விஷயங்களை நன்கு அறிந்த ஒருவர் தெரிவித்தார். போதுமான எண்ணிக்கையில் வழங்கப்பட்டால் உக்ரைனின் நீண்ட தூர தாக்கும் சக்தியை பெரிதும் விரிவுபடுத்தும் டொமஹாக்ஸை செலன்ஸ்கி தேடிக் கொண்டிருந்தார். இந்த கோரிக்கையை ட்ரம்ப் நிராகரித்தால் மாஸ்கோவுடன் மேற்கு நாடுகளின் பேச்சுவார்த்தை செல்வாக்கை மட்டுப்படுத்தியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்.